அதே மாதிரி தர்மத்தை காக்கக்கூடிய நாடு வேப்பஞ்சேரி நாடு. ஆமா, அப்பேற்பட்ட நன்னகரத்துல ரேணுகா சம்பாகம் இந்த சரித்திரம் அம்மன் உடல் மாறு உருவெடுத்த வரலாறு. அப்படவா வா அது பட்டாளம்மா அது பட்டாளம்மா அது வருவாராஜா பட்டாளம்மா அது மகமாரி வருமராஜனுடைய பட்டணத்தில் அரசாட்சி செய்து கொண்டு இருக்கும்படியான வருமராஜ பட்டணத்தில் அண்ணன் தம்பி 7 பேர்கள் ஏகாலிகள் அந்த நாட்டில் வேலை செய்து கொண்டு வராங்க. அந்த நாட்டுக்கு அரசன் அந்த நாட்டுக்கு அரசன் யாரு? வருமராஜன் வேதவல்லி அம்மா இந்த நாட்டை பரிபாலம் செய்து வராங்க. அப்போ அந்தலூர் என்ற பக்கத்து கிராமத்துல அந்தலூர் என்ற கிராமம், அந்த அந்தலூர் என்ற கிராமத்துல அண்ணன் தம்பி 7 பேர் வேதவல்லிகள் சமையல் செய்து வராங்க. அப்படி 4 நேரம் போயிட்டு ஒரு வண்ணமாக இந்த வேலை செய்து கொண்டு வருகிற போது பார்த்தா அந்த அண்ணன் தம்பி 7 பேரும் குழந்தையிலேயே என்ன செய்வது ஏது செய்வது அப்படி என்று அதெல்லாம் வேண்டி என்ன சொல்றாங்க, அந்த வாழைக்கண்டா மாடு அருகிலே சலவை செய்யறது வழக்கம். அவங்க எப்படி போறாங்க அந்த சலவை எடுத்துக்கிட்டு அவங்க ஆளை மேல அழிந்தழித்து அழகு வந்தா அருகாமையில வந்து மடு அருகாமையில வந்து சலவை செய்து கொண்டு இருக்கும் போது, அதாவது ஏகாலி மனைவி சின்னவன் என்ன பண்ணிட்டான், கரப்பாய் கரப்பாய் இளைய மனைவி கரப்பாயி அந்த ஆற்றங்கரை ஓரத்துல அப்படி சுற்றி போயிட்டு வரலாம் பார்த்துட்டு வரலான்னு போறாங்க. போனா ஆதிக்கும் பகவானுக்கு 7 பிள்ளையானது குழந்தையானது பிறந்து அந்த ஒரு கிராமத்துல அந்த தங்க தாமரை தடாகத்துல ஒரு பட்டு ஆபரண துணியை வச்சு அந்த தங்க தாமரை தட்டுல அந்த தாமரை தடாகத்து ஓரமா இந்த குழந்தைய வளர்த்துட்டு மாகியா மறைஞ்சிட்டாங்க. அப்படி மறைஞ்ச உடனே ஆதி என்றால் யாரு, பகவான் என்றால் யாரு? சரஸ்வதிக்கும் பிரம்மதேவனுக்கு 7 பிள்ளையானது பிறந்து அந்த ஒரு குழந்தையை எடுத்து அந்த ஆத்துல விட்டுட்டு 6 பேரோட 6 குழந்தையோட அவங்க போயிட்டாங்க, மாற்றிட்டாங்க. அப்போ இந்த கருப்பழகி அந்த பிரம்மா சுத்தி வரும்போது எங்க அம்மா என்ன பண்ண, குழந்தை வடிவத்துல அவன் பூவா பூவா எங்கல்லவா குழந்தை சத்தம் கேட்குதா கேட்குதா
அந்த பழங்க சத்தம் வெகுதமாயம்மா வெகுதமா அதாவது தாமரை தடாகத்திலே இந்த குழந்தை சத்தமானது கேட்குது. அப்ப இதை பார்த்தா அந்த அம்மா கருப்பாளி இந்த அம்மா பார்த்து இந்த குழந்தைய மார்போடு மார்பு எடுத்து அணைத்து, கடவுளே அது யாருடைய இந்த தாமரை தடாகத்தில் இந்த குழந்தையான இருக்குது, அது யார் விட்டு பிள்ளையா இருக்கும், நம்மளுக்கே பிள்ளை இல்லை, இது கடவுளுடைய அனுகிரகமா அப்படி என்று எடுத்து வளர்த்தாரங்க அன்புள்ள யதாலிங்க யதாலிங்கம்மா கண்டு வளர்த்தாரங்க வளர்த்தாரங்க கட்டாயிருந்த அவங்க மார்பேல குழந்தை இல்லாத வீட்டுக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைச்சதுன்னா அவங்க என்ன செய்வாங்க? எவ்வளவு சொத்து இருந்தாலும் சுதந்திரம் இருந்தாலும் நகை இருந்தாலும் நட்டு இருந்தாலும் மாடி மத்திய இருந்தாலும் ஒரு புத்திர செல்வமானது அந்த குடும்பத்துல இல்லைன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு அழகு இல்லை. ஒரு பெண்ணா பிறந்தது ஒரு வீட்டுல இல்லைன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு அழகு கிடையாது. ஒரு விளக்கு சிறு விளக்கு அந்த வீட்டுக்கு எரியுதுன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு அழகு கிடையாது. அப்படி அந்த குழந்தைய பார்த்து எடுத்து வளர்த்தாங்க. அண்ணன் இருக்கிறோம் அவங்க மார்மேலும் தோல்மேலும் தொட்டில் கட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்தாங்களே, அந்த தொட்டில் ஊஞ்சில் தான் இன்னைக்கு வேப்பஞ்சேரியில் நடக்குது. ஏகாலிகள் தொட்டில போட்டு தாளாட்டி சீராட்டினாங்களே, அந்த தொட்டில் ஊஞ்சில் தான் இன்னைக்கு வேப்பஞ்சேரியில் மாதந்தோறும் அம்மோடைய அமாவாசைக்கு நடந்துட்டு வருது. அப்படி அண்ணன் தம்பி 7 பேர் அந்த குழந்தைய வளர்த்து கொண்டு வரும்போது அப்ப என்ன செய்தாங்க? உனக்குதான் குழந்தையா? இது அம்மையாத்துல கடந்த பிள்ளை, கடவுளுடைய அனுகிரகத்துல நம்மளுக்கு கிடைச்ச பிள்ளை, ஒருவருக்கு சொந்தம் கிடையாது, இது அண்ணன் தம்பி 7 பேருக்கு சொந்தம். அப்படி என்று ஒற்றுமையா இருந்த அண்ணன் தம்பி குடும்பம் இந்த குழந்தையால கலவரம் உண்டாகி போச்சு. சண்டை வருது. கலவரம்னா வேற, சண்டைனா வருவா? அந்த குடும்பத்துக்குள்ள கலவரங்கள் ஏற்படுது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. அப்போ பார்த்தார்கள் வர்மராஜனுடைய பட்டணத்தில் வேலை செய்யக்கூடிய தாதிமார்கள் அந்த வழியாக ஏகாலி வீட்டு வழியாக போறாங்க. போகும்போது எவ்வளவு நாட்களாக ஒற்றுமையா இருந்த குடும்பம், அண்ணன் தம்பி 7 பேரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருந்தாங்க. அக்கா தங்கச்சி ஒத்தாவதுக்குள்ள சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு குழந்தையானதுல அந்த குழந்தை வந்த பிறகு இவ்வளவு சண்டை தச்சுமா தினந்தோறும் இதே மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு வர்மராஜன் போயிட்டு யார் சொல்றது? தாதிமார்கள் போயிட்டு வர்மராஜன் சொல்றாங்க, சுவாமி ஏதோ ஒரு குழந்தை, அந்த குழந்தையால வந்து அண்ணன் தம்பி 7 பேரும் ஒற்றுமை அழகா சந்தோஷமா இந்த நாட்டுல இருந்த குடும்பம் சண்டை தச்சுமா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்படி அந்த குழந்தைய தூக்கின்னு அவங்க அண்ணன் தம்பி 7 பேரும் என் இடத்துல வர சொல்லு அப்படின்னு அந்த நாட்டுக்கு அரசன் வர்மராஜன் அவர் உத்தரவிட்டார். அவர் உத்தரவிட்ட உடனே அங்க இருக்கும்போது தாதிமார்கள் வந்து ஏகாலி கிட்ட சொல்றாங்க, அப்பா இந்த குழந்தைய ஏற்றுன்னு அரசன் வர சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய ஏற்றுக்குன்னு ஏதோ நம்மளை கூப்பிடுறாரு, நாட்டுக்கு அரசு நாட்டை போயிட்டு நம்ம என்ன ஏற்றுன்னு கேட்டு வருவோம் அப்படின்னு அண்ணன் தம்பி 7 பேரும் அழகா அந்த
வருமராஜன் கோட்டையை தேடி அந்த குழந்தைய திரும்பி போறாங்க. போனவங்க பார்த்தா வருமராஜன், அப்பா இந்த குழந்தை ஏது, உங்களுக்கு எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அது கேட்ட உடனே, அப்பா நாங்கள் வந்து செலவு செய்து கொண்டிருந்தோம், இந்த குழந்தையானது அம்பியாற்றில் இந்த குழந்தை தங்க தாமரத்தில் தடாகத்தில் தாமர தடாகத்தில் இந்த குழந்தை அலுவலர் சொல்ற இயற்கை அந்த குழந்தை எடுத்துன்னு நாங்கள் வளர்க்கணும், எங்களுக்கும் குழந்தை இல்லைன்னு. அப்பா நீங்க ஒருவராக இருந்து வளர்த்தால் ஒற்றுமையா அந்த குழந்தைய வளர்க்கலாம். நீங்க 7 பேர் அண்ணன் போட்டா போட்டி போட்டா அந்த குழந்தை எப்படி வளரும்? அதனால எனக்கும் குழந்தை கிடையாது, என் மனைவிக்கும் வேதவல்லிக்கும் குழந்தை இல்லை. அதனால அந்த குழந்தை என் இடத்துல ஒப்படைச்சிட்டு அந்த குழந்தை ஒரு இடையில நான் கொடுக்க வேண்டிய பொன் பொருள் ஒரு இடையில எடைக்கு எடை பொன் பொருள் வாங்கி போங்க, அந்த குழந்தைய நான் வளர்க்குற பொதுவா அப்படின்ட்டு வருமராஜன் சொல்றாரு. அவர் வருமராஜன் சொன்ன உடனே அந்த குழந்தைய ஒரு இடையில பொண்ணு ஒரு இடையில உட்கார வைக்கிறதுக்கு அவ பார்த்தாங்க. யார் ஏகாலிங்க, சுவாமி நாங்க இந்த பொண்ணை பொட்டுக்கு பொன் பொருள் எங்களுக்கு வேண்டாம், பொதுவான மனுஷன் இந்த நாட்டுக்கு அரசு, நீங்க சொன்னீங்க அந்த குழந்தை எடுத்து வந்து உங்களால ஒப்படைங்க. ஆனா இந்த தாய்க்கு இந்த பெண்ணானது வளர்ந்து ஆள் ஆக்கி இதுக்கு ஒரு திருக்கல்யாணம்னு ஒரு நடந்தால் எங்களுக்கு தாய் வீட்டு சீர் எங்களுக்கு தான் இருக்கணும். வளர்த்தவரா இருந்தாலும் நாங்க கொடுத்தவங்க இந்த குழந்தைய கொடுத்தவங்க நாங்க சொல்றோம், எங்க உத்தரவு மீறி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது அவங்க கொடுப்பது வேணான்ட்டு அந்த தாய் வீட்டு நாங்க சீர் அம்மனுக்கு திருக்கல்யாணம் ஒன்று நடந்தா தாய் வீட்டு சீர் வந்து அப்படின்னு அந்த வரம் கேட்டு அந்த அரசன் இடத்துல உத்தரவு வாங்கி அந்த குழந்தைய அந்த இடத்துல ஒப்படைச்சு விட்டு அதே முடிச்சா அவங்க அந்த ஒரு பட்டணத்தை தேடி வருகின்றார். அந்த ஒன்னா படிதலம்மா உமையாலே உமையா ஒரு பெண் பிறந்தான் வருமராஜனுடைய பட்டணத்திலே வளர்ந்து கொண்டு வரும்போது அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணுமே அப்படி என்று வருமராஜன் பார்த்து, அதாவது ஒரு பாப்பான் என்று சொல்லும்படியான ஐயரை வரவைத்து அந்த ஐயர் இடத்துல இந்த குழந்தையுடைய பேர் எப்படி வைக்கணும் அப்படின்னு பேராசைப்படுறாங்க. பார்த்தபோது இந்த குழந்தைக்கு பேர் பொருத்தம் பாக்குறாரு. யாரு பாப்பான் யாரு கேட்டா அவரு செல்லாரிச்ச பஞ்சாங்கத்தை பகவான பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, நினைச்ச
கிழவனை போல் பாப்பானாக வேடம் கொண்டு வந்தாங்க பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அந்த ரேணுகை என்று சொல்லி அரிமள மாறி அந்த நிலத்தில் வந்தா அரிமள மாறி ரேணுகா 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 பரமேஸ்வரின்னு பஞ்சாங்கத்து பிரகாரம் பேர் வச்சாங்க. பேர் வச்ச உடனே அது தன்மை போல அதுல இருந்து நாலொரு மினியும் ஒரு வண்ணமாகத்தானே வருமராஜன் பட்டணத்துல வாழ்ந்து கொண்டு வராங்க. வளர்ந்து வரும்போது பார்த்தா 5 வயது குழந்தை ஆயிடுது இந்த அம்மா ரேணுகா பரமேஸ்வரி. அப்படி 5 வயது குழந்தை ஆனவங்க 5 வயது குழந்தையில இருந்து தாயானது சிவ பூஜை செய்து வருது. சிவனுக்காகவே அடிமை நம்ம துண்டு செய்யணும்ட்டு அந்த சிவனுக்காகவே காலையில எழுந்து சாணபானங்களை முடித்து ஆண்டவனாகி இருக்கும்படி அந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்யறாங்க. அப்படி அந்த கட்டணத்துக்கு பூஜை செய்து கொண்டு வரும்போது பார்த்தார் ஒரு நாள் அதே மாதிரி வயது என்னாச்சு பருவம் அடைந்த வயதாகி பருவம் ஆமா 12 வயதாகி பருவம் அடைந்து விட்டாங்க. பருவம் அடைந்த பிறகு அப்போ சிவபெருமானுக்கு இந்த சக்தி அவதாரம் எடுத்து ரேணுகா பரமேஸ்வரி சிவபூஜை செய்து வராங்க. சின்ன கோயிலில் கலிகா மடத்திலே சிவபூஜையானது செய்து கொண்டு வரும்போது அவ பார்த்தார் திருங்கி ரிஷி மைந்தன் ஜமதகினி ஜமதக் ஆமா திருங்கி ரிஷி மைந்தன் ஜமதகினி அவர் இருக்கும்படியான சாட்டகத்திலே சிவபெருமானுக்கு 12 வருடம் கண்ணை விழிக்காம மாலா தவம் செய்யணும். அப்படி என்று சிவபூஜையிலே மிகுந்த தவமாக